ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான். உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறாரு அப்படின்னா நீங்க அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாவே வந்துகிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 5ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது. அதாவது இதை நம்ம ஜோதிடத்துல சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீனராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களும் ஏற்கனவே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசியில் இருக்கிறார். அவர் ஒரு மொத்தம் 5 கிரகம் சேர்ந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. என்னதான் கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில ரிஷபராசிக்காரங்க நல்லா நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபர் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் நினைக்க கூடாதுன்னு வரவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது ரிஷபராசிக்கு என்னைக்குமே கிடையாது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திலிருந்தே வரப்போகுது. அதாவது கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சரியான ஒரு வேலை தகுதிக்கு ஏற்ப வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சேரோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுக்கு எதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாவே இருக்காது. ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா ராகுகேது பத்தினா கோட்டையில் இருக்கிற குப்பத்தொட்டி கொண்டு வந்துருவாரு, குப்பத்தொட்டியில் இருக்கிறவன கோட்டைக்கு ஏற்றிட்டுருவாரு. இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை செய்யக்கூடியவர் தான் ராகுகேது பகவான். இவர் நினைச்சுதான் நிறைய ரிஷபராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானும் ராகுகேது பகவானும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல செய்து தர போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நிகழ போகுது. நீங்களும் ஒரு
கம்பெனியில கடந்த காலகட்டங்களில் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருப்பீங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டே இருந்திருக்கும். நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க, திடீர்னு சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசுவாங்களா, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட நிறைய ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்ல, நாங்களும் பாத்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படியா பிள்ளை வர மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு 2025 பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி மூலமாக நல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து நல்லா லவ் பண்ணிருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும். அப்ப வீட்டுல போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டுல போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சு அந்த உங்களுக்கு காதல் திருமணத்தை வந்து கண்டிப்பாக நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு போய் ரிஷபராசிக்காரங்க ஒருத்தர் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் எவ்வளவு இருக்குன்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க. எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும் சாமி, நான் நிம்மதியா இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரனுடைய புலம்பலாவே இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல இந்த மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக வர்றதுனால நீங்க உங்களுடைய கடன் அனைத்துமே கட்டி முடிச்சிருவீங்க 2025க்குள்ள. 2026 நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீ வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து விரைவில் வந்து உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க வரக்கூடிய நாட்கள்ல அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீடுகள்ல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ரிசல்ட் நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக ஒரு வீடு தேடி ஒரு நபர் வரப்போகிறார். இவர்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நபராகவே இவர் வரப்போகிறார். இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்ல பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவாங்க, 5000 10,000 செலவாயிட்டே இருக்கும். முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு பரிகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பாகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்.